Not for gain nor in vain is our strife in this life, but for God who's our King, all our hearts to Him we pray. Growing stronger and stronger as fighting lasts longer, and purer to make heaven surer. With crosses and trials and many denials we'll stop, but to die true, loyal to our King who reigns on high. Ignatius, lead us on till we die. லோயலா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான வணக்கங்கள். நான் தந்தை மதுரை ஆனந்த். தந்தை சேவியர் அந்தனி அவர்கள் லோயலா இஞ்ஞாசியாருடைய மனமாற்றத்தின் 500வது ஆண்டை பல்வேறு பதிவுகள் வழியாக உலகிற்கு வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வீழுதலும் எழுதலும் எந்த வகையில் மனிதர்களை பாதித்திருக்கிறது என்பதனை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த தலைப்பின் கீழ் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள என்னிடம் கேட்டுக்கொண்டார். நான் இஞ்ஞாசியார் வழிவந்த இயேசு சபையினருடைய முன்னாள் மாணவர். இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகம் என்னை அதிகம் பாதித்திருக்கிறது. எனவே என்னை பாதித்த இஞ்ஞாசியார் ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழ் என்னுடைய வாழ்வின் ஒரு சில பாதிப்புகளை, சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 35 ஆண்டுகளில் பல்வேறு பணிகளை நான் செய்திருக்கிறேன். தற்போது புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாகவும் மதுரை தெற்கு வட்டார அதிபராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் என் பயிற்சியில் பெற்ற அனுபவங்களை அறிவு பணியாக, அன்பு பணியாக, பிறர் நலப்பணியாக ஆற்றி வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே மிகுந்த நிறைவையும் கண்டிருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய பயிற்சி காலத்தில் அருளானந்தர் கல்லூரியிலும் மற்றும் திருச்சி புனித பவுல் கல்லூரியிலும் எனக்கு பயிற்சி கொடுத்தவர்களெல்லாம் இயேசு சபை தந்தையர்கள், இயேசு சபை பேராசிரியர்கள். அவர்களுடைய ஆன்மீகமும் அவர்களுடைய அறிவாற்றலும் என்னை மிகவே கவர்ந்தது. ஒன்றை என் வாழ்க்கைக்கு நான் கற்றுக்கொண்டேன். அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பணிவு வேண்டும் என்பதனை இயேசு சபை துறவிகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். எங்களுடைய காலத்தில் அறிஞர்கள் என்றால் இயேசு சபையினர் தான். ஆனால் அவர்கள் அத்தகைய பணிவு உள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றானே வள்ளுவ பெருந்தகை. அது என்னுடைய இயேசு சபை பேராசிரிய தந்தையர்களுக்கு தான் பொருந்தும். அப்படி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது. அவர்களிடம் ஆழ்ந்த அறிவும் ஆன்மீகமும் இருந்தது. சில பேருடைய பெயரை நான் குறிப்பிட வேண்டும். பிரான்ஸ் நாட்டிலிருந்து இங்கு வந்து பணியாற்றிய அருட்தந்தை பெர்க், பவுல் கல்லூரியிலே பேராசிரியர்களாக இருந்த அருட்தந்தையர்கள், அதிலும் குறிப்பாக தந்தை கொலோஜோ, அருட்தந்தை இருதயசாமி அவர்கள், அருளானந்தர் கல்லூரியிலே பணியாற்றிய தந்தை லியோ கொரையா, தந்தை ஆண்ட்ரூ தெக்கரா, இவர்களுடைய மொழியும் இவர்களுடைய கருத்தும் அவ்வளவு என்னை ஈர்க்கும். எந்த அளவிற்கு அவர்களுடைய மொழியும் கருத்தும் ஈர்த்ததோ அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆன்மீகமும் என்னை ஈர்த்தது. எனவே உயர்ந்த அறிவும் நிறைந்த ஆன்மீகமும் கொண்டு எளிமையோடு பணியாற்ற வேண்டும் என்ற பாடத்தை நான் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். உலகெங்கும் உள்ள இயேசு சபையினர் லோயோலா இஞ்ஞாசியாரினுடைய 500வது ஆண்டு வீழுதலையும் எழுதலையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு வீழுதல் என்பது வீழ்ச்சியாக அமைந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வீழ்தல் எழுச்சியாக அமைகிறது. ஆனால் லோயோலா இஞ்ஞாசியார் இயேசு சபையினுடைய நிறுவனருடைய வீழ்ச்சி
அவருக்கு மட்டும் எழுச்சி அல்ல, மானுடத்திற்கே எழுச்சியாக அமைந்தது. மானுடம் என்று சொல்லுகிற பொழுது முதலில் கத்தோலிக்க திரு அவையினுடைய எழுச்சியாகவும், அங்கு அவர் ஆற்றிய பணியும் அவர்கள் ஆற்றிய பணியும் இயேசு சபையினர் ஆற்றிய பணியும் மானுடத்தினுடைய எழுச்சியாகவுமே அமைந்தது. உலகில் இயேசு சபை தோன்றியிருக்காவிட்டால் சில வளர்ச்சிகளை இதுவரை உலகு கண்டிருக்க இயலாது என்பதுதான் சில ஆய்வாளர்களுடைய கருத்து. அந்த வகையிலே லோயலா இஞ்ஞாசியாருடைய வீழ்தல் ஒரு எழுச்சியாக, அது தனக்கு மட்டும் உரிய எழுச்சியாக இல்லாமல் மானுடத்துக்கே உள்ள எழுச்சியாக, அவர் வாழ்ந்த, அவர் பிறந்து வளர்ந்த இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய எழுச்சியாக அமைந்தது. முதல் நிலையில் வீழ்பவர்களெல்லாம் எழ வேண்டும் என்ற பாடத்தை நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்கிறோம். வீழ்ச்சி என்பது விழுதலில் இல்லை, விழுந்தால் எழ வேண்டும். உடல் சக்தி பெற்றிருக்கிறது, உள்ளமும் சக்தி பெற்றிருக்கிறது. உடல் சக்தி இழந்தாலும் உள்ள சக்தி இருப்பவர்கள் எழுவார்கள் என்பதனைத்தான் இனிகோ காட்டுகிறார். இரண்டாவதாக, வீழ்பவர்கள் எழுவது தனக்காக அல்ல, பிறருக்காக என்பதனை இஞ்ஞாசியார் காட்டியிருக்கிறார். எனவே எழுவது எதற்காக? சுயநலத்திற்காக அல்ல. வீழ்ந்தவர்கள் எழுந்து சுயநலமாக வாழ்ந்தால் அவர்கள் எழுந்து நிற்கலாம் வீழ்ந்தவர்களை. உண்மையில் யார் எழுந்தவர்கள் என்றால், யார் பிறருக்காகவும் இறைவனுக்காகவும் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் எழுந்தவர்கள், எழுந்து நிற்பவர்கள். அவர்கள் இறந்தும் வாழ்வார்கள். அதனை இஞ்ஞாசியார் காட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நீரி தாமாய்ந்தனரே என்று புறநானூறு சொல்கிறதே, அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக லோயலா இஞ்ஞாசியார் இருக்கிறார். காரணம், அவர் பிறருக்காக வாழ்ந்தார், இந்த மானுடத்துக்காக வாழ்ந்தார். நாமும் எழுந்து பிறருக்காக, மானுடத்துக்காக வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக அமைகிறது. மூன்றாவதாக, இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்தில் என்னை கவர்ந்தது முதன்மைகளை, ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் லைஃப். வாழ்வின் முதன்மைகளை நாம் வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த முதன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோமோ அதிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது. நான் 1976 ஓல்டு எஸ்எஸ்எல்சி கிராமத்திலே படித்தேன். நல்ல மதிப்பெண்கள் எடுத்தேன். மதுரைக்கு வந்து சட்டக்கல்லூரியிலே விண்ணப்பம் செய்துவிட்டு சான்றிதழ் வாங்குவதற்காக சென்றிருக்கிறேன். அப்பொழுது அங்கே இருந்த வயதானவர், ஆன்மீக குரு தந்தை கேவி பால், கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். நான் குளத்திலே குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு அம்மாவை கூட்டு கொண்டு மதுரைக்கு வர வேண்டும். சான்றிதழை வாங்கிவிட்டேன். அவர் என்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். தாத்தா பெயரை சொல்லி இன்னாருடைய பேரன் என்று சொல்லுகிறார். காரணம், அவர் தாத்தா பெரியவராக இருந்த பொழுது இங்கே பங்கு தந்தையாக இருந்தவர். எனவே அவர் அழைத்து, என்னப்பா நல்ல மார்க் எடுத்திருக்காமல் என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறார். நான் சொன்னேன், ஃபாதர், சட்டக்கல்லூரியில் பயில்வதற்காக BABL 5 ஆண்டுகளுக்கு பயில்வதற்காக நான் விண்ணப்பித்து வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் என்னிடம், ஏன் சாமியாரை போய் நல்லா இருப்ப அப்படின்னாரு. நான் வீட்டிற்கு சென்றேன். சாப்பிட்டு விட்டு அம்மாவிடம், அம்மா யோசிக்க டைம் வேண்டி என்று சொன்னேன். அதனால் உடனே மதுரைக்கு போகவில்லை. 2 நாட்கள் எடுத்துக்கொண்டேன். யோசித்தேன், ஜெபித்தேன், முடிவெடுத்தேன். மதுரை மறை மாவட்டத்தில் இணைவது, குருவாக பணியாற்றுவது. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. இந்த முதன்மையை நான் காத்துக்கொண்டேன். என்னோடு கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் ஒரு சில ஆண்டுகளிலே வெளியேறி போனார்கள். அவர்களுடைய பாதை மாறிப்போனது. ஆனால் பாதை மாறாததால் இன்று வரை நிறைவோடு வாழ்கிறேன். நான்காவதாக, இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது என்ன என்று சொன்னால், அவர் வீழ்ந்தார், எழுந்தார். ஆனால் நம்மை வீழ்த்துவதற்கு எத்தனிக்கிற அந்த எதிரிகளுடைய பலத்தை விட நம்முடைய பலம் அதிகமாக இருந்தால் நம்மை யாரும் வீழ்த்த முடியாது. நிறைய பொறாமைகளை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் கூட
எந்த காலத்திலும் என் எதிரிகளுடைய பலம் என்னை வீழ்த்தாமல் இருப்பதற்கு லோயலா இஞ்ஞாசியார் 3 எதிரிகளை இனம் காட்டுகிறார் அவருடைய ஆன்மீக பயிற்சிகளிலே. மனிதர்கள், சோதனைகள், அலகை. இந்த 3 எதிரிகளையும் அவர்களுடைய வழியில் அவர்கள் நின்று தாக்கினால் என் வழியில் நின்று என்னை தற்காத்து கொள்ள முடியும் என்பதனை நான் காட்டியிருக்கிறேன். எதிரிகளை பொறுத்தளவில் ஆபிரகாம் லிங்கன் அழகாக சொல்லுவார், எதிரிகளை எப்படி வெற்றி கொள்வது? நண்பர்களாக மாற்றிக்கொள்வது. என்னுடைய உள்ளத்தில் வெறுப்பதில்லை, அதே சமயம் என்னுடைய செயல்பாட்டில், என்னுடைய சித்தாந்தத்தில், என்னுடைய நம்பிக்கையில் நான் உறுதியாக இருந்து கடினமாக உழைப்பது. என்னுடைய விடாப்பிடிப்பும் கொள்கை பிடிப்பும் என்னுடைய உழைப்பும் எதிரிகளை தானாக சக்தி இழக்க வைத்து விடுகிறார். அதே போல சோதனைகள் என்று சொல்லும் வருகிற பொழுது பாலியல், பதவி, பணம், இதெல்லாம் எதற்காக இந்த சோதனைக்கு நாம் உட்படுகிறோம் என்றால் அதனை கடந்த பேரின்பம் இருக்கிறதே. இந்த சிற்றின்பங்கள் எப்பொழுது நம்மை சோதிக்கும் என்றால் பேரின்பத்தை நாடாத பொழுது, அந்த பேரின்பத்தை நாடுகிற பொழுது, பெரிய இன்பத்தை விரும்புகிற பொழுது சிற்றின்பங்கள் நமக்கு சோதனையாகவே இருக்க வாய்ப்பில்லை. அவற்றை நாம் வெற்றி பெற்று விடுகிறோம். இறுதியாக அழகையை பற்றி பல வகைகளில் பேசுவார்கள். அழகை இருக்கிறதா இல்லையா, பேய் இருக்கிறதா இல்லையா என்று. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பேய்களை விரட்டி இருக்கிறார். பேய்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த பேயினுடைய ஆளுகைக்குள் நாம் செல்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு அழகையினுடைய பிரச்சனை இல்லை. எப்பொழுது நாம் பேயினுடைய ஆளுகைக்கு செல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் கடவுளுடைய ஆளுகையில் இருக்கிற பொழுது. இறுதியாக இஞ்ஞாசியார் ஆன்மீகம். என்னுடைய பாசத்திற்குரிய இயேசு சபை பேராசிரியர் தந்தைகள் வாழ்ந்து காட்டிய அனுபவம். செரனிட்டியை தமிழிலே அமைதியாக இருத்தல், பதஷ்டம் இல்லாமல் இருத்தல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சமநிலையில் இருப்பது, பேலன்ஸ் என்றால் என்ன? இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, இரண்டையும் ஒரே தட்டிலே எடுத்துக்கொள்வது. இதுதான் செரனிட்டி. அந்த செரனிட்டி எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். சில பேர் நினைப்பார்கள் முதியவர்கள் ஆன பிறகுதான் செரனிட்டி வரும் என்று. இல்லை, அது இளைய பருவத்திலிருந்து இருக்க வேண்டும். அதுதான் புனிதர்கள். இஞ்ஞாசியார் அவருடைய இளைய வயதிலே இத்தகைய ஒரு முதிர்ச்சியை அடைந்தார். எனவே அத்தகைய முதிர்ச்சி எல்லோருக்கும் வர வேண்டும். எனவே இது எனக்கு சிறப்பான ஒரு பாடமாக அவருடைய ஆன்மீகத்தில் அமைந்திருக்கிறது. டு பி serene in everything, in failure, in success, in joy and sorrows. எனவே என்னை வளர்த்த இஞ்ஞாசியார் ஆன்மீகம் உங்களையும் வளர்க்கட்டும். வீழ்ந்தாலும் எழுகிற பொழுது தனக்காக எழாமல் பிறருக்காக எழுவோம். அவர் காட்டிய வழிமுறைகளில் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். எடுத்த முடிவுகளில் உறுதியாக எடுப்போம், உறுதியாக நிலைப்போம், உறுதியாக நிற்போம், சமநிலையில் வாழ்வோம். அவருடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றினால் என்றும் இந்த உலகிலும் மறு உலகிற்கும் தகுதியுடையவர்களாக மாறுவோம். நன்றி. Not for gain nor in vain is a strife in this life, but for God who's our King, all our hearts to Him we pray. Growing stronger and stronger as fighting lasts longer, and purer to make heaven surer. With crosses and trials and many denials we'll stop, but to die true, loyal to our King who reigns on high. Ignatius, lead us all.